ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே கேமரா வாங்கிடுவீங்க. வாங்கிட்டு ஒரு பிகினர்ஸ்க்கு வரக்கூடிய அடுத்த டவுட் என்னென்னா, என்ன மெமரி கார்டு வாங்கணும்? நான் ஃபோட்டோகிராஃபி மட்டும் தான் பண்ணுறேன், நான் வீடியோகிராஃபி மட்டும் தான் பண்ணுறேன், நான் ரீல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன், நான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டும் தான் எடுக்க போகிறேன், அதுவும் ஃபோட்டோஸ் மட்டும் தான் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கார்ட்ஸை நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து வெறும் ஃபோட்டோகிராஃபி மட்டும் தான் பண்ண போகிறீங்க, ஒரு கிராப் சென்சார் பாடி தான் வச்சிருக்கீங்க, ஃபைல்ஸ் எல்லாம் ஜேபக்கில் மட்டும் தான் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்டே போதும். இந்த கார்டு பேர் அல்ட்ரா. இதோட ஸ்பீடு வந்து கம்மியாக தான் இருக்கும், 48 MBPS தான் வரும். நீங்கள் ஜேபக்கில் மட்டும் எடுக்க போகிறீங்கன்னா மேக்ஸிமம் 10 MB 12 MB தான் வரும். ஸோ ஒரே டைமில் கண்டினியூஸாக 4 ஃபோட்டோஸ் எடுத்தாலும் நல்லாவே ரீட் ஆகும் ஜேபக்கில். ஸோ இது வந்து போதுமானது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ட்ராவல் தான் பண்ணுறேன், இப்போ தான் நான் புதுசாக வரேன். ஆனால் நான் ஃபோட்டோஸ் வந்து சில டைம் பறவைங்கள் எடுப்பேன். ஸோ கண்டினியூ ஷட்டர் கிளிக்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ எனக்கு ரீடிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். நான் ராலையும் எடுப்பேன். அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய 256 GB 200 MBPS V30 கார்டு, இந்த கார்டு எடுக்கலாம். இது கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இது எக்ஸ்ட்ரீம் ப்ரோ, இது எடுக்கலாம். இதிலே வந்து சைஸ் கம்மியாக இருக்கணும்னா 170 MBPS 64 GB, இதுவும் V30, இது எடுக்கலாம். இது ஃபோட்டோகிராஃபிக்கு மச் எனஃப். ஏன் நீங்கள் ஈவென்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸே ப்ரொஃபஷனல்ஸே இதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. V30 200 MBPS இந்த இது வந்து போதுமானது. ரா ஃபைல்ஸும் ரன் பண்ணிக்கலாம் ஈவென்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு, லைக் வெட்டிங் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி. இல்லை நான் வந்து வீடியோஸ் தான் எடுக்க போகிறேன், நான் 4Kல எடுப்பேன், ரீல்ஸுக்கு எடுப்பேன், யூடியூப்க்கு எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி அப்படின்னா என்கிட்ட V60 தான் இருக்குது. இது வந்து போதுமானது. ஆனால் இது 280 MBPS ஸ்பீடில் ரைட் ஆகும் V60 கார்டு. ஸோ இதில் இது ஓகே. இதை விட இன்னும் பெட்டராக வேணும் அப்படின்னா நீங்கள் V90 கார்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த கார்டு வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரீடிங் ஸ்பீடு அதிகமாக இருக்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கார்டு ஃபோட்டோகிராஃபிக்கும் நல்லாயிருக்கும், வீடியோகிராஃபிக்கு ஓகேங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் வீடியோகிராஃபிக்கு உங்களுக்கு பெட்டராக வேணும்னா கார்டு பார்த்துடுங்க. இதில் வந்து பாருங்கள் V16 இருக்கா, இந்த இடத்துல V90 அந்த மாதிரி கார்டு பாருங்கள். டஃப் கார்டு இருக்குது சோனியில், இல்லைனா நிறைய பிராண்ட்ஸில் V90 கார்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் 4Kல எடுத்துக்கலாம். ஸ்பீடு வந்து ரைட்டிங் ஸ்பீட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது என்ன கார்டுன்னு கேட்குறீங்களா? இது வந்து நான் 5D Mark 4 வந்து 2019 வாங்கினேன். அப்போ வாங்குகிற டைம் வந்து இது எடுத்த கார்டு. அப்போ ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி நான் சேப்பாக்கில் பண்ணேன். அது பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ரைட்டிங் ஸ்பீட் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த கார்டு எடுத்தேன். ஸோ இப்போ வர சோனி கேமில் என்னோட கேமில் இந்த கார்டு வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால் இது ரொம்ப நாள் உள்ளே சும்மா தான் இருக்குது. அவ்வளோதான். எல்லாம் சொன்னேன்னான்னு தெரில, ரொம்ப வெயில் அடிக்கி. இப்போ வேறு இங்கே வார் வேறு வந்துட்டுருக்கா, அதனால் நிறையா பாயிண்ட் மிஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, DM பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட்ஸில் கூட கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே கைஸ், பாய்.